சார் பொதுவா பிரான்ச்சைசிக்கும் பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்றீங்க. பிசினஸ் பார்ட்னர் மாதிரி எதுக்காக நினைக்கணும்? அப்படி என்ன வித்தியாசம்லாம் இருக்குது? இப்போ வந்து 3 வகையா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து ஏஜென்சி, இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன், மூணாவது பிரான்ச்சைசி அப்படின்றது. ஏஜென்சின்றது அவங்களுக்கு பொறுப்பு ஒன்று தான். அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, அதை வந்து விற்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்னா அதே ப்ராடக்டை நிறைய ஏஜென்ட்டுக்கு விற்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க அந்த ப்ராடக்டை விற்கிறாங்க, அந்த யாரோ ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்ணது இவங்க ட்ரேட் பண்ணிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. பிரான்ச்சைசின்றது அப்படி இல்லை. சர்வீஸோ இவங்களோட ப்ராடக்டோ இவங்களே தயார் பண்ணி இவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். அதுல நிறைய சட்டத்திட்டங்கள், அதுல வந்து எவ்வளவு முதலீடு நம்ம போடணும், ஓகே, எப்படி தயார் பண்ணணும், அது வந்து அந்த பிராண்டை யூஸ் பண்றதுக்கு லைசன்ஸ். ஏன்னா மேல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, பிரான்ச்சைஸ் ஓனர். அந்த பிரான்ச்சைஸ் ஓனர் உட்காந்துருப்பாரு, மற்றவங்க எல்லாம் பிரான்ச்சைசி வந்து ஒரு அளவுக்கு அவர் பார்ட்னர். சோ இதுல வந்து அந்த லைபிலிட்டிஸ், அந்த கடன், சப்போஸ் அதுல பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை யார் எதிர்கொள்ள போறாங்க? 2 பேரும் சேர்ந்து எதிர்கொள்றாங்களா, இல்ல ஒருத்தர் மட்டும் எதிர்கொள்ள போறாரா, இல்ல எவ்வளவு பகுதி, எவ்வளவு பர்சன்டேஜ் எதிர்கொள்ள போறாரு, இல்லைன்னா லாபம் வந்தனா எவ்வளவு பர்சன்டேஜ் பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்றதுதான் அந்த பிரான்ச்சைசில முக்கியமான சாராம்சம். இதை பார்த்து தான் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சார் பொதுவா இந்த அக்ரிமெண்ட்டை படிக்காமலே ஒரு சிலர்லாம் காட்டு நடத்துல கையெழுத்து போட வேண்டியதுன்னு இருக்கிறாங்க. அக்ரிமெண்ட்டை படிக்காம சைன் பண்ண என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அக்ரிமெண்ட்ல எதெல்லாம் மெயின் டேர்ம்ஸ் சார்? பொதுவா அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாப கணக்கு, யாருக்கு எவ்வளவு பங்கு, யாருக்கு எவ்வளவு வேலை, அதோட டைம் டியூரேஷன், நஷ்டம் வந்தா யார் வந்து பெரும்பகுதியை எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி முதலீடு யாரு வந்து அதிகமா பண்ணணும், எவ்வளவு எந்த அளவு பண்ணணும். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க தவறு பண்ணா, பிரான்ச்சைசாரோ இல்ல பிரான்ச்சைசியோ தவறு பண்ணாங்கன்னா யார் அதுக்கு பொறுப்பு, அதுக்கு வந்து உண்டான ஃபைனு, டெர்மினேஷன், இதெல்லாம் வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது. நான் சொன்னது வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து முழுக்க இதை கிளீனா பார்த்து அதுக்கப்புறம் தான் கையெழுத்து போடணும். தவிர அதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டா நம்ம பணம் மொத்தமும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த நீ உங்க வீட்டுல இருந்து உமியை கொண்டு வா, எங்க வீட்டுல இருந்து நான் அரிசியை கொண்டு வரேன்ற மாதிரி ஊதி சாப்பிடலான்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீட் நேரத்துல வந்து கையெழுத்து போடுற பழக்கத்தை இது ஸ்டாப் பண்ணணும். முழுக்க படிச்சு ஒப்பீனியன் வாங்காம கையெழுத்தே போடக்கூடாது. சார் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணா பிரான்ச்சைசில பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னா அது என்ன மிஸ்டேக் சார்? அதாவது இதுல சப்போஸ் ஒரு முதலீடு இவங்க செய்யறாங்க, முதலீடு செய்து ஏதோ ஒரு காரணத்தினால கம்பெனி வந்து லாஸ் ஆயிருது, எங்கேயோ ஒரு தவறுனால. பிரான்ச்சைசி எடுக்கிற ஒரு நாள் தவறு இல்லை. அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான ரீஃபண்ட் வந்து கண்டிப்பா அந்த முதலீட்டாளருக்கு வேணும். அப்ப ரீஃபண்டே கிடைக்காது அப்படின்ற மாதிரி கிளாஸ், இதுதான் மெயினான விஷயம். ஓகே. அது மாதிரி டெர்மினேஷன் கிளாஸ், எப்ப டெர்மினேட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி நேரங்களில் டெர்மினேட் பண்ண முடியும், யாரால டெர்மினேட் பண்ண முடியும், பிரான்ச்சைசாரா இல்ல பிரான்ச்சைசியா எடுத்தவங்களா அப்படின்னு நம்ம அதை கரெக்டா தெரியல அப்படின்னா ரொம்ப ஆபத்தானது. இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க ஈவன் அட்வொகேட் கிட்ட கொடுத்தா கூட அந்த ஒரு கிளாஸ் என்ன, சப்போஸ் இதுல வந்து எந்தெந்த இடத்துல நஷ்டம் வரும், எந்தெந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட முடியும் அப்படின்றத பார்த்து அதை கையெழுத்து போடணும். சரிங்க சார். இப்ப பிரான்ச்சைசி பிசினஸ் எடுக்கிறோம், ஆனா அந்த எடுக்கிற கம்பெனி ட்ரேட்மார்க் எல்லாம் வச்சிருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவசியமா? 100% பார்க்கணும். ஓகே. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரே மாதிரி பிராண்ட்ல பல பேர் போட்டிக்கு வருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து அண்ணன் தம்பி இருக்கிறாரு, அண்ணன் தம்பியில வந்து அண்ணனும் ஒரே பிராண்ட் வச்சிருக்காரு, தம்பியும் ஒரு பிராண்ட் வச்சிருக்காரு. இதுல தம்பி கிட்ட போய் வாங்கிடுறீங்க, ஆனா தம்பி கிட்ட ஆத்தரைசேஷனே கிடையாது அப்படின்னா நீங்க முதலீடு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருப்பீங்க, கடைசியில அவர் இன்னொருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடுவாரு, உங்க மேலேயும் பண்ணுவாரு, அவர் இன்னொரு அந்த பிரான்ச்சைசர் மேலேயும் பண்ணுவாரு. பண்ணும்போது பாதிக்கப்படுறது நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. அதாவது நீதிமன்றத்துக்கு போய் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கிறீங்க, காம்பன்சேஷன் வாங்குறீங்க, 10-20 வருஷம் கழிச்சுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இருந்தாலும் தொல்லை தானே. அதனால அந்த தொல்லையை வந்து எதிர்கொள்ளாம இருக்குன்னா முதல்ல வந்து அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து ப்ராப்பரா வாங்க வேண்டியது உங்க கடமை. சார் ஒரு கம்பெனி உண்மையா இல்ல போலியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒரு சில இடத்துல வந்து பெரிய பாரம்பரியமா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல இருக்கிற கம்பெனி பிரான்ச்சைசி தரதும் பாக்குறோம். ஒரு சில இதெல்லாம் கான்செப்ட் சூப்பரா இருக்கிற கம்பெனி பிரான்ச்சைசி தரதும் பாக்குறோம். இதை எப்படி பிலீவ் பண்றது? பொதுவாகவே இந்த பிராண்ட்ஸ் வெளியில வந்து ஃபேமஸா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம். ஓகே. அது வந்து உண்மையிலேயே அவர் ரியல் ஓனரா இல்லையா அப்படின்னு பாக்குறது வந்து அவங்களுடைய ஒரு 5 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் குறைஞ்சபட்சம். 10 வருஷம் பார்த்தா ரொம்ப விசேஷம். 10 வருஷத்துல அவங்களுக்கு வந்து நஷ்டம் வராம இருக்கணும். ரெண்டாவது அதனால பெனிஃபிட்ஸ் எவ்வளவுலாம் வந்திருக்கு, எவ்வளவு அவங்க கேபிட்டல் போட்டிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து அந்த பிரான்ச்சைசி இதுல பார்க்கணும். எப்போ நம்ம ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் வாங்குற மாதிரி தான். ஷேர்ஸ் கண்ணை மூடிக்கிட்டுலாம் நம்ம வாங்க முடியாது. ஓகே. அந்த கம்பெனியோடைய சாராம்சம் பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி பிரான்ச்சைசில வந்து அவங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்கு, growth ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன ப்ராடக்ட்லாம் முதல்ல பண்ணாங்க, இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, இப்போ எந்த ப்ராடக்ட் வந்து வேகமான வளர்ச்சி அடையுது, நீங்க எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வேகமா வளர்ச்சி இருக்கா,
அதுக்கு எதிர்காலம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா மூட போற கடை பார்த்தீங்கன்னா வேக பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா இருக்குன்ற மாதிரி. அதனால நீங்க வந்து வெளி தோற்றத்துக்கோ வெளி பகட்டுக்கோ பார்த்து அடிமையாயிராம உள்ள போய் அவங்க பேலன்ஸ் ஷீட்டை நீங்க பார்த்தீங்கனால தெரிஞ்சிடும். முக்கியமா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டோ இல்ல சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டையோ இந்த கம்பெனியை கொடுத்து இந்த கம்பெனியை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கு வேற ஆணி வேற எடுத்து வச்சிருவாங்க. சார், ஒரு லைசன்ஸ் பிரான்ச்சைசி பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமா, அது இல்லாமலும் நடத்தலாமா? கண்டிப்பா வந்து நீங்க ஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்தாகணும். அதுக்குண்டான எந்தெந்த இப்போ ஃபுட்டுனா ஃபுட் லைசன்ஸ் நீங்க எடுத்தாகணும். ஓகே, சப்போஸ் அவங்க சொல்லிடுவாங்க எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும் எந்தெந்த லைசன்ஸ்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசி அவங்க எடுத்திருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸாரு நம்ம எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்றத உங்க பேர்ல எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து ஃபுல்லா எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நாங்க செஞ்சுக்கிறோம் பண்ணிக்கிறோம்னா அவங்க பொருளை விட்டீங்கன்னா நஷ்டம் வரும்போது உங்களுக்கு தான் வரும். ஓகே, அதனால கம்ப்ளீட்டா நீங்க வந்து தரவா அதை என்னென்ன லைசன்ஸ்லாம் தேவைன்றத, ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லைசன்ஸ், காமன் லைசன்ஸ் கிடையாது. ஃபுட் இண்டஸ்ட்ரினா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான லைசன்ஸ், மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங் உண்டானது, ஆட்டோமொபைல் அப்படின்னா ஆட்டோமொபைலுக்கு தான் உண்டானது, சர்வீஸ்னா சர்வீஸுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியாக தான் பார்க்கணும். தவிர 19 ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் லைசன்ஸ் வச்சிருக்கோமே அப்படின்னா இந்த இதுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதுக்கு உண்டான பெரிய கவர்மெண்ட்ல ஃபைன் விழுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதை செய்யணும். சார், இப்போ கம்பெனி வந்து சொல்லுது ப்ராஃபிட் 100% கேரண்டின்னு, அதுல ஒரு பிலீவ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்பலாமா இல்லை எப்படி சார்? ப்ராஃபிட்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ப்ராஃபிட்ன்ற விட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமா டர்ன் ஓவர் அப்படின்வாங்க. இப்போ ஒரு இதுல வந்து நாங்க 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணோம், 50 கோடி டர்ன் ஓவர் பண்ணோம், 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணோம். பட் அதுல வந்து உங்களுடைய பங்கு எவ்வளோ, உங்களோட டேக் ஹோம் நீங்க அதை எடுத்து ப்ராஃபிட் எவ்வளவு வரும், செலவு போக ப்ராஃபிட் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து வர்றது ஒரு 25 லட்ச ரூபா மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், செலவே 24.5 லட்ச ரூபா வருதுன்னா வெறும் 50,000 ரூபா தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து எவ்வளவு உங்க கைக்கு வரும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா எங்கேயாவது ஒருத்தவங்க வேலை செஞ்சாலே 25,000 ரூபாய் 50,000 சம்பளம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடின்னு முதலீடு போட்டு அதுக்கப்புறம் லாபம் வந்து வெறுமனே 50,000 தான் வந்ததுன்னா அது பிரயோஜனமே இல்லாத தொழில் தான். அதனால அந்த ப்ராஃபிட்டை வந்து மையமா நீங்க கொள்ளணும். ரெண்டாவது உங்களுக்கு அது எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அப்பதான் உங்க கையை கடிக்குமா கையை கடிக்காதா, எவ்வளவு உங்களால சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா அதை பார்க்கணும். முக்கியமா உங்களுக்கு அதை சேலரி எடுத்தது போக கண்டிப்பா பார்க்கணும். சார், ஒரு பிரான்ச்சைசி பிசினஸ் பண்ணணும்னா இந்த செக்லிஸ்ட் வந்து ரொம்ப அவசியம். இந்த செக்லிஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்ன சார்? மொத்தம் 10 பாயிண்ட் இருக்கு. 10 பாயிண்ட்ல நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ச்சைசி அக்ரிமெண்ட் தரவா பார்க்கணும். நம்பர் 2 எப்படின்னா ட்ரேட்மார்க் சர்டிபிகேட், கண்டிப்பா நீங்க வந்து அதை எடுத்து பார்க்கணும். ஒன்னு அவங்க வச்சிருக்காங்களா இல்ல நீங்க பண்ணணுமான்னு. 3வது பாயிண்ட் வந்து இதுல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், கண்டிப்பா அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பா தரவா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி அவங்க வேற யாருக்காவது பிரான்ச்சைசி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கை கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது கேஸ் ஏதாவது இவங்க மேல யாரும் ஃபைல் பண்ணிருக்காங்களா, கன்சூமர் ஃபைல் பண்ணிருக்காங்களா, இல்ல வேற யாராவது ஒரு பிரான்ச்சைசி ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு கண்டிப்பா செக் பண்ணணும். அது பண்ணலன்னா அதுதான் ரொம்ப டேஞ்சர். ரெண்டாவது ரீஃபண்ட் பாலிசி. சப்போஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து எப்படி பணத்தை திருப்பி கொடுக்குறாங்களா இல்லையா, இல்ல ஏமாத்திட்டு ஆட்டையை போட்டு போறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்களோ இல்ல கம்பெனியோ இதுக்கு வந்து மூடு விழா கொண்டாடுறாங்க, எக்ஸிட் கிளாஸ் அது இருக்கான்னு கம்பல்சரியா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த ஏரியால எந்தெந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க அந்த டெரிட்டரி ரைட்ஸ் கம்பல்சரியா பார்க்கணும். இது எல்லாத்தோட முக்கியமானது ஒரு ரிட்டன் லீகல் ஒப்பீனியன் ஆர் அனாலிசிஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அட்வொகேட் மூலமா வாங்கி தான் நீங்க பண்ணணும். வாங்காம அப்படி அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல துன்பம் வரும்னே உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் சொன்னது 10 பாயிண்ட் சொல்லிட்டேன். பட் அந்த 10 பாயிண்ட் இல்லாம பல பாயிண்ட் இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட் எல்லாம் எல்லாத்தையும் உங்களால நம்ம ஞாபகம் வச்சிருக்க முடியாது, டைம் டு டைம் மாறும். ஸோ இதை வந்து லீகல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாவோ இல்ல ஒப்பீனியனாவோ அட்வொகேட் கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல சார், இப்ப இது எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செக்லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிடுறாங்க. பிரான்ச்சைசி பொறுத்தவரையிலும் மக்கள் இப்ப அதிகமா ஏமாறுறது, ஒரு ட்ராப்பா போய் விழுகிறது, எந்தெந்த விஷயத்தை தவிர்க்கிறதுனால போய் விழுகிறாங்க சார்? முதல்ல தவறு என்னன்னா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஒரு ரிட்டன் ஃபார்மட்லயே இருக்காது, ஒரு பத்திரத்துல இருக்காது, வாட்ஸ்அப்ல காமிப்பாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் தப்பு அதுதான். அது மாதிரி எங்களுக்கு பேமெண்ட் கொடு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்காது. இவங்க பாட்டு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. முதல்ல நீங்க ₹1 கொடுத்தாலும் சரி நீங்க அக்ரிமெண்ட் காப்பி எங்களுக்கு அனுப்புங்கன்னு பார்த்துட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து இல்லாம நீங்க செய்யவே கூடாது. அது மாதிரி 3வது ரிவ்யூஸ், கூகுள் ரிவ்யூ இல்லைன்னா வேற சில நிறைய ரிவ்யூஸ் இருக்கு.
அந்த ரிவ்யூஸ் பார்க்கணும். மக்கள் வந்து அந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க, பிரான்சைசி அதை எடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து பாராட்ட செஞ்சிருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் போலியா கூட ஒரு 4 பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் நம்பிடக்கூடாது. எந்த நெகட்டிவா இருக்குன்னா அந்த நெகட்டிவா உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா ஒரு சிலது இப்போ காசு கொடுத்து கூட மோசடியா கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் வாங்குறாங்கன்றது பல இடங்கள்ல செய்தி. ஓகே, அதனால பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப இதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, ஒரு நடிகர் ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு பிடிச்ச நடிகை நயன்தாரா வந்து நான் இந்த கூந்தலுக்கு நான் இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஓஹோ, நயன்தாராவே பயன்படுத்துறாங்கப்பா, நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அதை மட்டும் நம்பாதீங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டி சொல்றது இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை நீங்க எடுத்து கொண்டு வராதீங்க. ஸோ இதுல வந்து முக்கியமா லீகல் கேரண்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மற்றவங்க வந்து ரொம்ப சிம்பிளா அந்த விளம்பரத்தை போட்டு கீழே இதெல்லாம் வந்து விளம்பர பர்பஸுக்காக தானே கண்ணுக்கு தெரியாத லெட்டர்ல எழுதி உங்களுக்கு போட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து லீகல் கேரண்டி உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டு இந்த பிரான்சைசி எடுக்கலாம். இப்ப இந்த பிரான்சைசி பிசினஸை பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா எல்லா பாயிண்ட்ஸும் கிளியரா வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க என்னென்னலாம் செக்லிஸ்ட் பார்க்கணும், ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன ஒரு கம்பெனியை பத்தி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரிவ்யூஸ்ல நீங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் எக்ஸிட் கிளாஸ்ல எப்படி, இது எல்லா விஷயத்தையும் ப்ராஃபிட் எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடியாவே இந்த வீடியோல கொடுத்துருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டு யாராவது பிரான்சைசி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாலோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.